உலக மக்களே வணக்கம். நான் என்ன சொல்கிறேன்டா தமிழ்நாட்டு மக்களே, தமிழ் தெரிஞ்சவங்க, பொறுப்பு ஓட்டு ஐடி ரேஷன் கார்டு இவங்கெல்லாம் வச்சவங்க தமிழ்நாட்டு மக்கள் கிடையாதுன்றேன். சரிங்களா? இது எல்லா பேர்த்தையும் கிடைக்கும். தமிழை எல்லா பேர்த்தையும் பழக முடியும். தமிழை வச்சு ஒரு ஆதார் கார்டை வச்சு எப்படி நீங்கள் தமிழன்னு நான் நம்ப முடியும்? சொல்லுங்கள் மக்களே. நான் குஜராத்தில் ஓட்டு ஐடி வச்சுருக்கேன், ரேஷன் கார்டு வச்சுருந்தேன், தண்ணியில் பொறிச்சு. சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் தமிழ்நாட்டுக்காக பாத்ரூம் கழுவ தண்ணி சப்ளை பண்ணலை, தமிழ்நாட்டுக்காக கரண்ட் சப்ளை பண்ணல, தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை உருவாக்கி கொடுக்கல. அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டை அழிச்சிருக்கீங்க. சரிங்களா? ஒரு குடும்ப வேலைக்கு போகாமல் கடனை வாங்கி வாங்கி திண்டா சொல்லுங்கள். வரி பணத்தை வாங்கி திங்கிறது எப்படின்டா, வேலைக்கே போகாமல் நைட்டில் போய் களவாண்டு சாப்பிடுவாங்களா? இந்த மாதிரி செயல் தான் அதிமுகவும் திமுகவும் செஞ்சுருக்கு. உழைச்சும் சம்பாதிக்கலை. கேட்டால் அதிமுகவும் திமுகவும் நாங்கள் ரத்தம் சிந்தினோம், வேர்வை சிந்தினோம், உழைச்சோம் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காகன்றாங்க. பாத்ரூம் கட்டி கொடுத்தீங்க, நாங்கள் நாடு மாடா வேண்டு மொத்தம் வச்சு அள்ளி போய் கொட்டுறதுக்கு தண்ணி கொடுத்தீங்களா? சொல்லுங்கள். தமிழ் தெரிஞ்சவங்கெல்லாம் தமிழன் கிடையாது. தமிழ்நாட்டு பொறுப்பு வச்சுருக்கவங்களாம் தமிழ்நாடு கிடையாது. எல்லா நாட்டிலையும் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றலாம், தமிழ்நாட்டு அரசை ஏமாற்ற முடியாதுல்ல. நம்ம குலதெய்வம் நீதி தேவதையை ஏமாற்ற முடியாதுல்ல. என்ன நீதி தேவதை குலதெய்வம்ன்றேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் எங்கெங்கேயோ போகிறீங்களா மதம் மாதிரி. நான் அப்படிலாம் போகல. நீதி தேவதை நான் பிறந்ததுலேருந்து நான் சாகிறது வரைக்கும் இருக்கும்ல. எனக்கு ஒரு பிரச்சனைண்டா கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துலேயாச்சும் சரி பண்ணி கொடுக்கும். அப்போ என்னுடைய குலதெய்வம் நீதி தேவதை.